அடுத்து என்ன செய்யறத உத்தேசம்? வண்டியில ஏறு. அம்மா இங்க பாருங்க, எவனோ ஒருத்தன் ஒளிஞ்சு பாக்குறான். டேய் போடா நாயே, போறடா. யாடி அங்க? உங்க ஃப்ரெண்ட் தான். இந்த சிக்னல் வேற அப்பப்ப கட் ஆயிருது. போலீஸ் ஜீப் மாதிரி இருக்கு. என்ன மேடம்? ராஜு எங்க? இப்ப கூப்பிடுறேன். மனுஷனுக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே. கடவுளே! சாமிடா, கடவுள் சாமி. யமன் கிட்டையும் கழுகு கிட்டையும் இந்த கடவுள் சாமி கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, புரியுதா? சொல்லுடா டே. ஏ கடவுளே. எஸ் கமேன். டேய் சாமி. ஆறாவன் என்னடா பண்ணிக்குட்டி? அங்க அந்த போலீஸ்காரமா வந்திருக்குடா. வாங்க சார். அதாவது பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா இல்ல கொண்டுட்டு போலான்னு வந்தீங்களா? அது வந்து கொஞ்ச நாளா மோர்மலாவும் பழைய சாதமும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யார் இந்த பூனைக்குட்டி சாரு? ஒடுக்கு விழுந்த அலுமினிய பாத்திரம் மாதிரி வச்சிருக்காரு மூஞ்ச. இது உங்க ஆளா? என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவனை உன் கூட சேர்த்துக்க முடியுமான்னு சொல்லு. ஓ, அப்ப பால்வாடி கேஸ் தான் அது. நம்ம கிட்ட வேலை காட்டக்கூடாது. பெரிய தைரியசாலிதான் நீ. ஊரை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலாம் நினைக்காத. இல்லாட்டினாலும் நீங்க பெரிய தைரியசாலி தான். போங்க மேடம். என்னடா இது நாளுக்கு நாள் மெழுகு கூட்டிக்கிட்டே போகுது. நாம சும்மா பார்த்து ஜொல்லு விட வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? சரியா சொன்னப்பா. யூனிஃபார்ம் கழட்டினா அப்படியே மெழுகு சில மாதிரி இருப்பாடா. அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்காடா. அவ்வளவு அழகு. ஏய் ரொம்ப பேசாத. மூத்திரம் பேர இடத்துல கல்ல அடைச்சுக்கும். என்ன எப்படியா இருந்தாவோ களி. இவரு சீக்கிரம் போய் ரெடி ஆயிடு. நம்ம அடுத்த இடம் போனோம். நேத்து வந்தாலும் என்ன தூங்க விடல. டிபன் வந்துருச்சு, டிபன் வந்துருச்சு. கொண்டு போய் கொட்டிக்க சொல்லு. நான் மட்டும்தானே இருக்கேன். இவன் யாரு புதுசா இருக்கான்? இது உனக்கு ரொம்ப அவசியம்டி. ஏன் இவனும் உனக்கு வேணுமா? வேணானா வேணாம். என்கிட்ட உன் ஆட்டத்தை காட்டாத. நான் ஒருத்தி இருக்கிறதுனாலதான் நீயும் அல்ல கைங்களும் 3 வேளையும் கொட்டிக்கிறீங்க. என் உயிர் எடுக்காம போய் தொலை. இல்லாட்டினாலும் நீ சமைச்சு போடுறத அந்த நாய் கூட சாப்பிடாது. இத காட்டிக்கிட்டு போயிடும் தெரியுமா? ஐயோ அவசரப்பட்ட. அடே என்னடா ஒரே சத்தம்? வந்தது வராதமா ஸ்டார்ட் பண்ணிட்டியா நீ? உள்ள போடி முதல்ல. நான் என்ன பண்ணேன்? இவன் தான். அடே இந்த மாதிரி சும்மா இருக்கிறத விட வெளியே ஏதாவது வேலைக்கு போலாம்ல. 4 காசாவது கிடைக்குமே. நீ போய் உன் வேலையை பாரு. அவன் கிடக்குறான். ஆஹா போச்சா, 2 ஒன்னு சேர்ந்துருச்சா? போய் கொட்டிக்கலாமா? முதல்ல வைத்து பாப்போம். மேல போலாம் வா. அப்புறமா எல்லாம் அங்க பண்ணுவோம். போனாதான் சாப்பாடு கிடைக்கும். இங்க இருந்தா ஒண்ணும் கிடைக்காது. சீக்கிரம் வந்து பாரு. பட்டணத்துல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாவது எனக்கு வைங்கடா. எனக்கு பொறுமையா இவனுங்களால தான் அவ என்ன கழுவி ஊத்திட்டு போறாங்க. அட விடு கடவுளே. என்னதான் நான் கூட பண்றேன். நீ வேணா அவளை கட்டிக்க. பெரிய பணக்காரன் ஆனதான் கண்டிப்பா கட்டிக்கிறேன். மம்மி யார் அங்க வாந்தி எடுக்கிறது? என்ன? ஏ எதுக்கு அழுகுற? நீ அழுகுறியா வாந்தி எடுக்கிறியான்னு தெரியல. சொல்லு. மாதிரி அழுகுற. என்னடா இங்க என்ன டிராமா நடக்குதா? நின்னுட்டு வெளிய பாக்குற. வந்து வயித்துக்கு நிறைய கொட்டிக்க. பொட்டனா எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. வா 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 வந்து சாப்பிடு. பாத்தியா, உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் வலிச்சு கொட்டிக்குவான். டே டே அது ஊருக்காடா, அப்படி சாப்பிடாத. என்ன சாமி சார் இப்படி சொல்றீங்க? பாஸ் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்னே. நீங்க எல்லாம் இந்த கடவுளோட சிங்க குட்டிடா, சிங்க குட்டிங்க. ஏய் இந்தடா புறா. பாஸ் சூப்பரா பண்ணிட்டோம்.
இனி சாமியோட பேரு இந்த ஊர் முழுக்க பரவும். வாய மூடுறா. இவனை நாங்க போட்டுட்டோம். டேய் இவனையா நீ தட்டின? ஒரே போட போட்டோம்ல. டேய் இவன் தாண்டா கொட்டேஷனே கொடுத்தவன். வேலை கொடுத்தவனையே அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்க. நீ சிங்க கிடையாதா? சரியான முட்டாள் கழுத. டேய் ஒரு கால தானே உடைச்ச? இல்லன்னு ஆளையே முடிச்சிட்டோம். ஐயோ போச்சா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? கொடுத்த காசும் போச்சு. வேலை கொடுத்தவன்ட்ட என்னடா பதில் பேசுறதுன்னா? அவன் எப்படி வருவான் கேட்கறதுக்கு? அவனதான் போட்டோம்ல. அதானே உங்களை சொல்லி குத்தம் இல்லடா. என்ன சொல்லணும்? கட்டு சொத்துல பெருச்சாலியை கட்டிட்டு போன மாதிரி. அட இவனுக்கு என்ன பிரச்சனையோட வரானுங்களோ? கடவுள வண்டியை தூக்கிட்டு வந்துட்ட பாத்தியா? இங்கதானே மீட்டிங் போட சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. ஆமாண்டா அப்பதானே ஊர்ல இருக்கவங்களாம் என்ன வந்து உதப்பான். உங்களெல்லாம் சொல்லி ஒரு தவறும் இல்லடா. உங்களுக்கு எல்லாம் பாசா இருக்கும் பாரு. என்ன சொல்லணும்? இல்லாட்டினாலும் இவர் அர்னால்டு சுவாசினேகர் தான். நீ மட்டும் அவனுக்கு கொடு. டேய் என்னடா பண்றீங்க? நீங்க போய் அந்த பிளேட்டை கழுவிட்டு வாங்க. பிளேட்டை கொடு. யாரு? சொல்லுங்க. பலராமன்டா. எங்க? அப்புறம் சொல்றேன். நல்ல டீலிங் வந்திருக்குடா. நீதான் அதை செய்யணும், புரியுதா? ஆட்டம் எங்கேயா வெளியிலையா? வெளியில தான். நான் சொல்ற இடத்துக்கு வர்றியா? என் இடத்துக்கு வந்துரு. சரி. ஏய் பசீர் கூப்பிட்டு இருக்காரு. எல்லாரும் இறங்கி வாங்க. இவன் எனக்கு ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு. இவன் கல்ஃப்ல இருந்து வந்து இங்க காசு வட்டி கொடுத்துட்டு இருக்கான். போன வருஷம் நான் பணம் கொடுத்தேன். 2-3 மாசம் தான் வட்டியே கொடுத்தாங்க. இப்ப போய் கேட்டா வட்டி இல்ல முதல்ல இல்ல. பாரு கடவுளே, இவன் கொடுத்த பணத்தை எல்லாம் வச்சு மொத்தமா கணக்கு பார்க்கும்போது 9 லட்சத்துக்கு மேல போகுது. நீ சரியா வேலையை முடிச்சு கொடுத்தா இந்த பணத்தை விட அதிகமா தர. எனக்கு அசல் வந்தா போதும். கடவுள்கிட்ட சொல்லிட்டீங்களா? கவலை விடுங்க. கை வலிக்க போதும்.